ஒரு சிறிய ஊரில் கண்மணி மற்றும் மின்மினி என்ற இரண்டு நல்ல நண்பர்கள் இருந்தார்கள். கண்மணி அமைதியானவள், எதையும் யோசித்து செய்வாள். மின்மினி சுறுசுறுப்பானவள், பார்த்ததை உடனே விரும்பிவிடுவாள். இருவரும் ஒரே பள்ளியில் படித்தார்கள், ஒரே வழியாக வீட்டுக்கு திரும்புவார்கள். ஒருநாள் பள்ளி முடிந்து வீட்டுக்கு செல்லும் வழியில் சாலையோரத்தில் ஒருவர் வண்ண வண்ண பலூன்களை கட்டி வைத்துக்கொண்டு விற்று கொண்டிருந்தார். சிவப்பு, நீலம், மஞ்சள், பச்சை எல்லா நிறங்களிலும் பலூன்கள் காற்றில் அசைந்து கொண்டிருந்தன. ஆஹா, எவ்வளவு அழகு! நாமும் ஒரு பலூன் வாங்கலாமா என்று மின்மினி குதூகலமாக சொன்னாள். கண்மணி சற்று பார்த்துவிட்டு, நமக்கு கொடுத்த பணம் வீட்டுக்கு செல்லும் பேருந்துக்காகத்தானே, எல்லா பணத்தையும் செலவு செய்தால் என்ன செய்வோம் என்று கேட்டாள். மின்மினி தன் பையிலிருந்த நாணயங்களை எடுத்து பார்த்தாள். என்னிடம் சற்று பணம் இருக்கிறது, ஒரு சிறிய பலூன் வாங்கலாம் என்றாள். அந்த நேரத்தில் பலூன் விற்கும் மாமா மெதுவாக சொன்னார், குழந்தைகளே, சாலையோரம் நிற்பது பாதுகாப்பில்லை, சீக்கிரம் முடிவு செய்து வாங்கிக் கொள்ளுங்கள். கண்மணி யோசித்தாள். மின்மினி, நாம் இருவரும் சேர்ந்து ஒரு பலூன் வாங்கலாம், வீட்டுக்கு சென்றதும் அதை மாறி மாறி விளையாடலாம் என்றாள். மின்மினி சிரித்தாள். சரி, நண்பர்கள் என்றால் பகிர்ந்துதான் மகிழ்ச்சி என்றாள். இருவரும் சேர்ந்து ஒரு அழகான நீல நிற பலூனை வாங்கினார்கள். பணத்தை சரியாக எண்ணிக் கொடுத்தார்கள். நன்றி மாமா என்று மரியாதையாக சொன்னார்கள். வீட்டுக்கு செல்லும் வழியில் கண்மணி சொன்னாள், இன்று நாம் என்ன கற்றுக்கொண்டோம் தெரியுமா? மின்மினி கேட்டாள். என்ன? ஆசையை கட்டுப்படுத்த வேண்டும், பணத்தின் மதிப்பை அறிய வேண்டும், நண்பர்களுடன் பகிர்ந்து வாழ்தல் இவை வாழ்க்கையை அழகாக்கும் என்றாள் கண்மணி. மின்மினி மகிழ்ச்சியாக தலையாட்டினாள். உண்மைதான் கண்மணி, இன்று பலூனை காட்டிலும் அந்த பாடம்தான் பெரியது என்றாள். அந்த நாள் முதல் கண்மணி மற்றும் மின்மினி எதையும் யோசித்து செய்வதையும் ஒருவருக்கொருவர் உதவுவதையும் வழக்கமாக கொண்டார்கள். அவர்களின் நட்பு நாளுக்கு நாள் இன்னும் வலுவானதாக வளர்ந்தது. நீதிக்கருத்து என்னவென்றால், ஆசையை கட்டுப்படுத்துதல், பணத்தின் மதிப்பை அறிதல், நண்பர்களுடன் பகிர்ந்து வாழ்தல் இவை வாழ்க்கையை அழகாக்கும்.